ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி பாருங்களா. ஒரு தலத்துடைய சிறப்புகளை வந்து 5 பஞ்சபூதத்தை அமிச்சாங்க. அந்த 5 பஞ்சபூதமும் அந்த தலத்தில் உள்ளவங்களை தூக்கிச்சு. ஏன்னா கைலாசத்து உலகத்தில் போய் காமிக்கணும் அப்படின்னு இதுங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல பார்க்கும்போது ஜலகுண்ட ஈஸ்வரன், அகிலாண்ட ஈஸ்வரி, அருள்தாய். ஜலங்குண்ட ஈஸ்வரனே அகிலாண்ட ஈஸ்வரியே அருள்வாய் தாயே, உன்னை தேடி வருவோர்க்கு ஜலம் நீரில் வரும் துன்பத்தை தீர்ப்பாயே. இந்த ஜலகுண்ட ஈஸ்வரன், அகிலாண்ட ஈஸ்வரி, ஜலத்திலே யாராவது ஒரு தவறி விழுந்து அப்படின்னா அந்த மாதிரி ஒரு கண்டம் இருந்தா ஜலகண்ட ஈஸ்வரன் ஜலகண்ட ஈஸ்வரி அகிலாண்ட ஈஸ்வரி பார்த்தா அந்த ஜலத்திலிருந்து இந்த பூதாத்மா தான் சிவபெருமான் அமைச்சாரு. இது வந்து காப்பாற்றும். அப்பேற்பட்ட ஒரு வல்லமை உடைய ஜலகொண்ட ஈஸ்வரன் அகிலாண்ட ஈஸ்வரியை பார்த்தோம். அதுக்கடுத்து யாரும் பார்ப்போம். அதுக்கடுத்து வந்து ஆதியில் ஆடும் இந்த அந்தத்தை ஆடும், ஆதியில் நடனம் ஆடும் இந்த அந்தத்தை ஆளும் நடராஜ சிவகாமியே, நடராஜ சிவகாமியே அருள் தருவாய் தாயே. ஆதியில ஆடிட்டு தான் இருக்காங்க. அங்க வடகையிலையும் ஆடிட்டு தான் இருக்காங்க. ஆனா தில்ல அது வந்து ஒரு சிறப்பு. அதனால தேவலாம் முதல் ஆடும்போது எல்லாம் கூட்டமாக ஓடிடுச்சு. அது எவ்வளோ நேரம் தான் பார்த்துட்டு அப்புறம் அது எதுவும் ஓடி போச்சு. இவனுடைய ஆடல் சிறப்பு. எப்போ காளி பிரசுரமா கோபமா எடுத்தாரோ அப்போ எல்லாமே வந்தபடி பார்த்து. ஏன்னா அந்த காளி தூர்ப்பு அதை போவாது, தில்லையிலே நிற்பாங்க. அப்புறம் எல்லாம் போயிட்டாங்க. அப்புறம் இவங்க ஆடிட்டு இருக்காங்க. அந்த உடைய கால் பாத சுரபம் வந்து அந்த தில்லைகாளி வந்தோடனே சிவகாமியும் நடராஜ பெருமானும் அந்த சிதம்பரத்தினுடைய சிறப்பு இருக்காங்க. அதான் சிதம்பரம் எப்படி இருப்பாங்கன்றது அம்பாள் சிவபெருமானுக்கு நடராஜ பெருமானுக்கு தெரியும், அம்பாளுக்கு தெரியும். அம்மா ஞானமா இருக்கு சொல்லலாம், இதுதான் இப்படிதான் சொல்லலாம். ஆனா எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்றத இந்த பெருமையை நடராஜ பெருமானும் சிவகாமியும் அவங்களுக்கு ஒரு இந்த பூதம் வந்து அவங்களுக்கு என்ன வந்தாலும் ஆகாய தலையில நமக்கு எந்த ஒரு பாரம் வந்தாலும் இந்த பூததனம் காப்பாற்றுது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் இது அப்படி ஒரு சிறப்பை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலையே உருவான அண்ணாமலையாரே, அண்ணாமலையே உருவான அண்ணாமலையாரே உண்ணாமலையம் அருள் தருவாய் தாயே, அருள் தருவாய் தாயே. இந்த அண்ணாமலை உண்ணாமலைன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அக்னி. நமக்கு அக்னி கட்டத்தில் ஒன்று நெருப்பு விடுறோம், நெருப்பு சுடுது. இப்படி ஒரு அக்னி சுரூபத்தில் என்ன உருவாகுதோ அதை ஆட்கொள்றதும் இந்த தலம். அப்படி ஒரு தலத்தை விளக்குறாங்க. அந்த தலத்துக்கு இந்த பூதகண்டம் அக்னி சரத்துக்கூடிய அது பூதம் இது அண்ணாமலை அருகில் ஒன்றாமலை. அங்கே வந்து எந்த ஒரு சிறுபம் வந்தாலும் காப்பாற்றப்பட்டது. இவங்க எத்தனை பேர் அந்த உண்ணாமலைக்கு போகிறாங்களோ அவ்வளோ பேருக்கு இது ஆட்கொள்ளப்பட்ட ஒரு வல்லமை இது கொடுத்துருக்காங்க. இது உண்ணாமலை திருவண்ணாமலையை போய் பாருங்கள். இந்த பூத சரம் இருக்கும். நம்ம இவங்கள தான் முன்னிற்கிறோம். ஏன்னா ஒரு வாட்ச்மேனு தான் ஒரு கேட்டுக்கு காவல், அவன் மீறி உள்ளே போக முடியாது. அது மாதிரி தான் அவங்க இந்த 5 தளத்தை நீங்கள் எங்கே தேர்ந்தெடுக்குன்னு கைலாச லோகத்தில் 5 பூத கணத்தை அமைச்சாங்க. பூதனம் ஆதி, அந்தம், காற்று, கடல், கனல் அப்படின்ற ஒரு பூதம் நீர் வந்து அது மாதிரி 5 நம்ம பூதத்தில் இருக்கிறதால இப்போ அக்னி சரத்தை பார்த்தோம். அதுக்கடுத்து யார் வரா பார்ப்போம். மண்பலம் ஆழும் ஏகாம்பரனே, மண்பலம் ஆழும் ஏகாம்பரனே, ஏகாம்பரன் அருகில் அமரும் காமாட்சியே, ஏகாம்பரன் அருகினில் அமரும் காமாட்சியே அருள்வாய்தாயே, அருள்வாய்தாயே, அருள்வாய். இந்த மண்வடத்திற்காகப்பட்ட ஏகாம்பரனுக்கும் காமாட்சி அம்மனுக்கும்
இந்த பூதமாக இருக்கும். இந்த மண் வட்டத்துலன்னா நம்ம போகும்போது தவறி டப்புன்னு கீழே விழுந்துரும், மண்டையில் அடி போடும் மண்ணில். அதை அந்த மாதிரி ஒரு சுமார் வரும்போது டக்குன்னு தூக்குவாங்க. சில பேர் எவ்வளோ பேர் விழுகுறாங்க, ஆனால் ஒரு அடி இருக்காது. இதுதான் அதுதான் இதை சொல்கிறோம். இந்த மண் வட்டத்தை நம்ம தவறி சும்மா இருக்கும், கீழே இப்படி சாய்வான், இங்கே கையை சுருக்கு பிடிச்சிக்கும் சும்மா. ஆனால் தவறி அவ்வளோ பெரிய அடி விழுகும், ஒன்றும் இருக்காது. சும்மா லேசா சும்மா தான் ஒன்றுமே நான் பிடிச்சிச்சுப்பா கையெண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு சிறப்புடைய இந்த மண்தளம் காஞ்சிபுரம் போனோம்னா இந்த ஒரு சிறப்பு போனோம்னா நமக்கு உடைய தெய்வம் இந்த மண் சரத்துக்கு எந்த ஆபத்து இல்லாமல் அருள் புரிய மண் தளம் அப்படின்ற ஒரு சிறப்பை அதை கொடுத்துருக்காங்க. இதை இப்போ கண்டிப்பாக பாருங்கள், 5 தளத்தை பாருங்கள். அதுக்கடுத்து காற்றென உருவான காலாதியப்பா, காற்றென உருவான காலாதியப்பா, கருணை மிகுந்தவளே ஞானாம்பிகையே தாயே, கருணை மிகுந்தவளே ஞானாம்பிகை தாயே, அருளாய் அருளாய். இந்த காற்று சுருப்பம்னா நம்ம மூச்சு பத்திங்களா உடம்பு தெம்பா, அந்த மூச்சு இல்லைன்னா என்னாச்சு, காற்று அப்பா காற்றே இல்லைப்பா புழுக்கமா இருக்குப்பா அப்படின்னு அந்த காற்று சுரூபத்துடைய சிறப்புல நமக்கு என்னென்ன ஒரு இடைஞ்சல் வருதோ அந்த காலாத்தியப்பனுக்கு போனோம்னா நம்ம கத்திக்கலாம். கிரக பிரசம் என்ன இருந்தாலும் நம்ம தீக்கிறோம். அப்பேற்பட்ட ஒரு வல்லமையுடைய இங்க 5 தலமும் நீங்க பாருங்க. 5 தலத்துடைய சிறப்பை பார்த்தீங்களா எப்படி டிடிபி சேனல்லிலே எடுத்து எல்லா சிறப்பும் பாருங்க. உங்களுடைய சிறப்பு பார்த்தீங்களா, எல்லாமே அம்பாளுடைய அனுகிரகம் தான். பார்த்தீங்களா எவ்வளோ ஒரே மாதிரியாக தான் இருப்பாங்க இவங்க. அந்த பூத தனமும் எல்லாம் ஒரே மாதிரியா அந்த தலத்தை தேடி இப்போ கைலாச லோகத்தில் போய் சிவபார்வதிகிட்ட சொல்ல போது நம்ம இந்த பெருமையை நம்ம பார்க்குறோம். அந்த காலத்துலலாம் 5 தலத்தை பார்த்தாங்க. காலையில் பார்த்தாங்க, காலையில் 1 மணி திருவினைக்காலம் பார்ப்பாங்க, 11 மணி 12க்கெல்லாம் சிதம்பரம் வருவாங்க, சாப்பாடு 1 மணிக்கெல்லாம் திருவண்ணாமலை வருவாங்க, 4 மணிக்கெல்லாம் காஞ்சிபுரம் பார்ப்பாங்க, இரவு 7 8 மணிக்கெல்லாம் காலாத்தி பார்த்தாங்க. ஒரே காலத்தில் அன்னைக்கு குதிரை வண்டியில பார்த்தாங்க. இன்னைக்கு காரு பிளைட் என்னமோ இருக்கு, நம்ம சொல்ல முடியல. இப்படி பார்க்கணும்னு தான் சொல்றேன், நீங்க போய் பாருன்னு நான் சொல்லலை, அது உங்களுடைய பிரியம். இப்பேற்பட்ட ஒரு தளத்தை ஒரே நாளில் பார்த்தா புண்ணியம் அப்படின்றது. புண்ணியம் என்பது ஒரு ஜோதி, பாவம் என்பது ஒரு இருள். இருளில் போய் நம்ம மறைஞ்சிட்டா ஒன்றுமே தெரியாது. ஜோதியில் மறைஞ்சா இறைவனுடைய காட்சியை பார்க்குறோம். அந்த ஜோதியை பார்த்தவங்க தான் ராமலிங்க சுவாமி. அப்படி சொல்லி இந்த யூடியூப் சேனலையே இந்த பெருமையை ரொம்ப பெருமையாக சொல்லி 5 தளத்துடைய சிறப்பு என்னன்னு சொல்லி விளக்கமா ஒன்று சொல்றோம். இதை பாருங்க காசு தரேன், அதை பாருங்க காசு தரேன். காசு இல்லை, புண்ணியத்தை தான் நாங்கள் சொல்லிட்டு வரோம். தெய்வத்துடைய சிறப்பை சொல்லிட்டு இருக்கோம். இதெல்லாம் அழியாத சொல்லுவோம். ஓம் ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.